வெல்கம் டு கேரளத்தின் தமிழன் சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எளிமையாகவும் ரொம்ப மலிவாகவும் கிடைக்கக்கூடிய கோஸை வச்சு ஒரு ரெசிபி. இதுக்கு பேர் நாங்கள் கோஸு குழம்பு என்று சொல்லுவோம். இப்போ சட்டியை கடாயை வச்சுட்டு இப்போ எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அடுத்தபடியாக நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. கருவேப்பிலையை போடுறோம். அப்புறம் வெங்காயம், லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சம் வதக்க போகிறோம். உப்பு போட்டாச்சு, கொஞ்சம் வதக்க போகிறோம். பச்சை மிளகா கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். அதோட கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணுறோம். நம்ம எப்பவுமே எண்ணெயில் கலர் வேணும்னா எண்ணெயில் தான் மிளகாத்தூளோ மஞ்சள் கலந்தோம்னா கலர் நல்லா லிஃப்ட் ஆகி எல்லாருக்கும் நல்லா தெளிவாக கிடைக்கும். அப்புறம் நம்ம தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு தக்காளி நைஸாக வெட்டிக்கிட்டு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்க போகிறோம். மனிதனோட முக்கியமான தினசரி வேலைகளில் ஒன்று என்னென்னா உணவு சமைச்சு சாப்பிட்றது தான். அதை ரசித்து ருசித்து செஞ்சு சாப்பிட்டாலே அது ஒரு தனி ருசி தான். தக்காளி, வெங்காயம் அடுத்ததாக நம்ம கோஸை ஆட் பண்ண போகிறோம். இந்த ரெசிபியோட முக்கியமான இன்க்ரீடியன்ட் கோஸு. நல்லா சைஸாக சின்னதாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கிடணும். இதை நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் வதக்கணும், எண்ணெயிலே வதக்கணும். அப்போ தான் அதோட ஸ்மெல்ல பச்சை வாடை கொஞ்சம் போனால் தான் கொஞ்சம் அருமையாக இருக்கும். அதோட கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறோம். கோஸ் மட்டும் நம்ம போட்டு சமைச்சு சாப்பிட்லாம். இது நாங்கள் எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணுறோம். தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆட் பண்ணாமல் விட்டுடலாம். அதோட நல்லா வதக்கி கொஞ்சம் வதக்கட்டும். கோஸ் நல்லபடியாக வதக்கிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு கொஞ்சம் போட்டுட்டோன்னா கொஞ்சம்
இந்த வதங்குனா கொஞ்சம் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், பச்சை வாடை இல்லாமல் இருக்கும். அதோட கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அப்போ தான் இதோட தன்மை எப்படி மாறுனா, அதாவது ஒரு நான்வெஜ் குழம்பு கூட மாறும். அந்த கரம் மசாலா சேர்த்துக்கிட்டா அதோட மனமும் வாசனையும் அருமையாக இருக்கும். வதக்கிடுச்சு. அதோட கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம். இது தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணால் இன்னும் ருசியாக இருக்கும். சாப்பாட்டில் வந்து ருசியை ஏற்றணும்னா முக்கியமான உணவை வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கேரளாவில் வந்து அதிகமாக தேங்காயோட யூசேஜ் அதிகம், தேங்காய் எண்ணெயோட யூசேஜ் அதிகம். அதுபோல் நம்ம பகுதி மக்களும் வந்து தேங்காய் பால் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து இதயத்துக்கு நல்லது. இப்போ நம்ம குழம்புத்தூள் ஆட் பண்ண போகிறோம். அது தேவையான அளவு குழம்புத்தூள். நம்ம வந்து எப்படின்னா தண்ணியோட அளவுக்கு தகுந்த மாதிரி குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா குழம்புத்தூள்லாம் வாங்கி எல்லாத்தையும் கலக்கி விட்டுற வேண்டியது தான். இது தேங்காய் பால் ஊற்றினோம்னா அதில் தேங்காய் பால்லையே கொஞ்சம் குழம்புத்தூள் எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி மொத்தமாக ஊற்றி விட்டால் இன்னும் ருசியாகவும் சுவையாகவும் இருக்கும். எல்லா கலவையும் கலந்தாச்சு. இனி கொதிக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். அடிச்சிருவோம்.